ஹல்லேலூயா. நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் மையப்படுத்துங்க. எப்படிங்க இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? பாட்டு பாடுறீங்களா? ஆராதிக்கிறீங்களா? துதிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறீங்களா? நல்லா பாடுங்க, ஜெபிங்க, துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். எரேமியாவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி யாருங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க? 2 நிமிஷம் எம்எல்ஏ வாய்ஸ் போடுறேன், இதை கேட்குறதுக்கே மனுஷனுக்கு நேரம் இல்லை. எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இதையே கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆண்டவருக்கு டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேசமே தேசமே 3 டைம் சொல்கிறார். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவருடைய வார்த்தையில் வல்லம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் அபிஷேகம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் அக்கினி இருக்கிறது. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிங்க. அந்த வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை ஒரு நாள் உங்களை கைவிடாது. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்குங்க. இந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்துங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தையின்படி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வாதையில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை தேவனாக இருக்கிறார். வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வசனத்தை கேட்டு பலனடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ, வார்த்தையின்படி நடக்க, வார்த்தையின்படி ஜீவிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரக்கா நாமா சியாந்தா ரபா. என் வார்த்தைக்கு நீ செவிகொடு மகனே. என் மகளை என் வார்த்தைக்கு நீ செவிகொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் வார்த்தை அக்கினியை கண்மலையை பிளக்கிற சம்மட்டியாக இருக்கிறது. மலைகளை பிளக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு செவிகொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரக்கானா மஸ்யா. நான் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள ஸ்திரீக்கு ஒப்பாக இருக்கிறான். வார்த்தையை கேள், கண்மலை மேல் வீட்டை கட்டு. கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். நீர் அப்படி ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. வார்த்தையை கேளுங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென்.